சில சமயம் என் காலையில கண்ணை திறக்கிறப்போ என்னையே அறியாம நான் அழுதுட்டு இருப்பேன். எனக்கு வர கனவை என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா ஆனா எதையோ நெருக்கமான ஒன்று இழந்த குற்ற உணர்ச்சி மட்டும் என்னை பின்தொடர்ந்து வருது. என்னோட மனசு எதையோ யாரையோ தேடிட்டே இருக்கு. இத்தீராத தேடு சரியா அந்த நாளதான் தொடங்கினது. சரியா அந்த நாள்லதான் இந்த வால் நட்சத்திரங்கள் எல்லாம் தரையை நோக்கி வந்துச்சு. அதோட அழகு கற்பனையால யூகிக்க முடியாத ஒண்ணு. தெளிவா சொல்லணும்னா இதயத்தை மயக்கிற மாதிரியான ஒரு அழகு. ああこのまま僕たちの声が世界の端っこまで消えることなく届いたりしたらいいのにな。そしたらね二人でどんな言葉を放とう消えることない約束を二人でせーので言おう。願ったら何がしかが叶うその言葉の目をもう見れなくなったのは一体いつからだろうか何故だろうか。ああ雨の止むまさにその切れ間と虹の出発点終点とこの命果てる場所に何かがあるっていつも言い張っていた。次元にからかわれてそれでも君を見るよ。また初めましての合図を決めよう。君の名を今追いかけるよ。தாக்கி உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? மீட்சுஹா, என் பேர் வந்துட்டு மீட்சுஹா. அக்கா, நீ அதை என்ன பண்ணுற? இது என்னடா இவ்வளோ நிஜமா இருக்கு? நான் அக்கா உனக்கு மப்பு தெரியலையோ? பிரேக்ஃபாஸ்ட் டைம், வேகம் வா. அம்முமா, உங்களுக்கு பொரிச்ச மீன் வேணுமா? வேண்டாம்மா, நீ சாப்பிடு. குட் மார்னிங். குட் மார்னிங். பையவா, சோம்பேறி. சாரி, நாளை பிரேக்ஃபாஸ்ட் ஏன் பொறுப்பு? இது ரொம்ப ஜாஸ்தியோ? சரி இருக்கட்டும். தெளிவா இருக்கியா மிட்சுஹா? ஹல மெண்டலா தான் இருக்கியா? ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறீங்க? இட்டமோரி மக்களின் கவனத்திற்கு. அனைவருக்கும் காலை வணக்கம்.
இட்டமோரி தலைமை நிர்வாகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. ஊர் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடக்க உள்ளதாக தலைமை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 1200 ஆண்டிற்கு ஒருமுறை தோன்றும் வால் நட்சத்திரம் இந்த மாதம் பூமியை கடக்க இருக்கிறது. இது மக்களின் கண்களுக்கு சில நாட்கள் மட்டுமே தோன்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அக்டோபர் 4ஆம் தேதி அது பெரியவங்க ப்ராப்ளம் என்றும் இதனால் பூமிக்கு ஒருவித பாதிப்பும் இல்லை என்றும் ஜாக்ஸா அறிவித்துள்ளது. நாங்க போயிட்டு வரோம். இன்னைக்கு நைட்டு திருவிழா செம்ம ஜாலியா இருக்க போகுது. பாய் அக்கா. ஓ மீட்சுகா. குட் மார்னிங் சாயாக்கா. டெசி குட் மார்னிங். எட்டி நீ கீழே இறங்குறியா? கொஞ்சம் பொறுத்துக்கோடே. கீழே இறங்குன்னு சொன்னேன். ரொம்ப கப்பல்ஸ் பண்ணாதே. நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். சரியா? இல்ல. இன்னைக்கு உன்னுடைய தலைமுடி கூட நல்லா இருக்கே. என்ன உன்னுடைய அம்முமே ஒருவேளை உனக்கு பேய் வரட்டாவளோ? பேயா? அதான் நேத்துக்கு உனக்கு பேய் தான் பிடிச்சிருந்துச்சு. டெசி நீ முன்னால போ. நேத்து மிக்ஸுவாக்கு என்ன ப்ராப்ளமோ? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீ தெளிவா தானே இருக்க? ஏழைகளின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் உயர்த்தும் விதமாக நான் பல திட்டங்களை கொண்டு வருவேன். தனி மனிதனுடைய வருவாயை உயர்த்துவது மூலமாக ஒரு அமைதியான சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இது மட்டுமல்லாமல் பட்டதாரி எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்ச எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? பத்தாவதுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் மடக்கி வச்சிருக்காராமே. ஹேய் மியாமிஸ், குட் மார்னிங். இங்க பாருங்கப்பா, மேயராவி எடுபடியும் ஊரை காப்பாத்த கிளம்பிட்டாங்க. என்னை இந்த முறையும் மேயராக ஆக்கினால் மீதி இருக்கும். மிட்சுவா, நிமிர்ந்து நடக்கிறியா? கொஞ்சம் பொண்ணுகிட்டே விட கோபப்படுறாரு. அது ஒரு பெரிய கதை பாட்டி. அவன் மகனையும் பார்க்கணுமே. அவனுக்கு தேவைதான். என்றாலும் சரி, இப்போது மக்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அசிங்கப்படுத்திட்டார்ல. பயந்து தலை குனிந்து நடக்குது. இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் சப்ஜெக்ட்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா தசோகாரே. இதோட மற்றொரு பெயர் சந்தி. சந்தினா நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சந்தினா இரவும் பகலும் சந்திக்கிற சமயம். இது டசகொரையோட ஒரு அர்த்தம். இந்த நேரத்துல உயிருள்ள மனுஷருக்கு ஆத்மாக்களை பார்க்கவும் பேசவும் முடியும். இத காலங்களை இணைக்கிற ஒரு ரகசிய பாலம்னு கூட சொல்லுவாங்க. சின்னதுல இருந்து இத கதவார டோக்கின்னு கூட படிச்சிருப்போம். அசோகதாரே வார்த்தை தான் காலப்போக்கில தசோகரேன்னு மாறினது. யார் அது? நான் இல்ல, இவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். மாட்டினீங்களா? யார் அதுனா டசோகரேக்கு ஒரு அர்த்தம்டா. மியாமசு. எஸ் மேம். ஓ, தாங்களோட பேரு ஞாபகம் வந்துட்டு போல. உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ நம்புறியோ இல்லையோ, நேத்து உன்னுடைய லாக்கரை மறந்துட்ட, பெஞ்ச மறந்துட்ட, ஒரு ரிப்பன் கூட இல்லாம ஒரு காட்டு வாசு கணக்கா லாந்திட்டு இருந்த. ஆமா, நீ ஏதோ சீக்க வந்த மேனிக்கு இருந்த. நேத்து எனக்கு கூட ஒரு வினோதமான சொப்பனம் வந்துச்சு. நான் இன்னொருத்தரோட வாழ்க்கையில் இருந்தேன். அது சரியா ஞாபகம் இல்ல. கைஸ், எனக்கு வர கிடைச்சே. இது அவருடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கையோட நினைவுகள். இல்லைங்க ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் எவர்ட் மல்டிவர்ஸோட இணைஞ்சிருக்கலாம். போதும், நிறுத்துறியா கொஞ்சம்? தேசி, நேத்து நீதானே என்னோட நோட்புக்ல எழுதுனது? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா மிட்சுகா, நேத்து உண்மையிலேயே நீ விசித்திரமா நடந்துகிட்ட. இப்ப நீ சுகந்தானே? நான் சுகந்தான். ஏன் இதையே கேக்கீங்க? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ? எடி, நீ சடங்கு வேற வரப்போகுதுன்னு சொன்னில்ல? அது வேற எதுக்கு ஞாபகப்படுத்தின? எனக்கு ஊரே இஷ்டம் இல்ல. இது நெருக்கமா சின்னதா இருக்கு. நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படியாச்சும் டோக்கியோக்கு போயிடுவேன். உன்ன சொல்லியும் தப்பு இல்ல.
நிஜமாவே ஊர்ல ஒண்ணுமே இல்லதான். ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ட்ரெயின் கிடையாது, நைட் 9 மணிக்கு மேல கடை கிடையாது, படிச்சா வேலை கிடையாது, ஒரு புக்கு கடை கிடையாது, ஆனா காரணமே இல்லாம 2 பார் மட்டும் இருக்கு. ஒரு ஹேண்ட்ஸம் பாய் கிடையாது. இப்படி பகல் கூட வர பயப்படுது. போதும், நிறுத்துறீங்களா? எத? ஏன முதலாம் மறந்துட்டு கஃபேக்கு போக கூடாது. காஃபே காஃபே. குட் ஈவினிங் குட்டீஸ். குட் ஈவினிங் பாட்டி. இதான் உன்னுடைய கஃபேயோ? நமக்குன்னு இருக்க ஒரே கஃபே இதுதான். மிட்சுகா வீட்டுக்கு போயிருப்பல்ல, பாவம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட போறா. அதுவும் ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் முன்னால. ஹே டெசி, ஹை ஸ்கூலுக்கு பின்னே உன் பிளான் என்ன? அது எதுக்கு இப்போ வருங்காலத்தையா கேட்க? நானா பெருசா எதுவும் பிளான்லாம் இல்லை. இந்த டவுன்ல ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ போறேன். என்னாலையும் பின்ன முடியும். நீ இன்னும் பின்றதுக்கு தயாராகலையோ சுகா? நூல்களோட பாஷையை கேளு. இந்த மாதிரி பின்னதான் நூல்களோட பாஷைகளையும் புரிஞ்சுக்க முடியும், அதுங்களோட நெருங்கியும் பழக முடியும். நூல் எப்படி பேசும்? கவனத்தை செலுத்துன்னு சொல்றாங்க. இது வெறும் கயிறு மட்டுமல்ல, இத்தமோரி கிராமத்தோட 1000 வருட கால சரித்திரம். கவனிங்க, இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நாள் செருப்பு செய்யற மயூகுரவோட வீட்டுல தீ பிடிச்சு மொத்த கிராமத்துக்கும் பரவிடுச்சு. இது மூலம் பல புனிதமான இடங்களும் பழைய ஆவணங்களும் அழிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு பேரும் உண்டு. மயூகுரவும் மாபெரும் தீயும். இதுக்குமா பேர் வச்சாங்க? பாவம் மயகரோ. அந்த தீ விபத்தோட சேர்ந்து நம்மளோட திருவிழாவும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. என்னதான் ஜனங்கள்லாம் நம்ம திருவிழாவை மறந்திருந்தாலும் மியாமிசுவோட நம்ம குடும்பம் மட்டும் இதை மறக்கவும் மறக்காது. ஹோ, முதுகு வலி வேற. ஆனா உங்க அப்ப நாம பாரம்பரியமா தொழுது வர ஷின்டோ மதத்திலிருந்து விலகினது மட்டும் இல்லாம இப்போ அரசியல் வேற. சொத்த பைத்தியார. சும்மா இன்னொரு ரவுண்டு போடுங்க சார். இந்த எலெக்ஷன்லயும் உங்களோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். இனி அது எந்த பொறுப்பு சாரு? கடாயிரி சக்ககமில வர ஓட்ஸ் முழுக்க உங்களுக்கு தான். எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னா இருக்கட்டும், இன்னைக்கு நைட் ஆகுது டைவர்ஸ் ஆடும் போல இருக்கு. சதி கொண்டு நடந்துட்டு இருக்கு போல. வாய்க்கு வரதெல்லாம் பேசாத டெஷி. ஓய், குடிக்க சூடான சேக் எடுத்துட்டு போ. சரிங்க. கட்சிவிக்கோ, வாழ கடைசியில உனக்கு வெடி மருந்துகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு ட்ரைனிங் இருக்கு. கேட்டுச்சா? மிட்சுகா, நம்ம 2 பேருக்குமே நிலைமை மோசமா தான் இருக்குல்ல. அது யோசிச்சுதாவா? பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டாள. ஆமா, 2 பேரும் அப்படியே அம்மையை போல லட்சணமா இருக்காங்க. ஹே ஹே, இது ஒரு பழைய காலத்து சம்பிரதாயம். சோற சுவைச்சு அதை பாத்திரத்துல துப்பி பின்ன எச்சால் அதை பதப்படுத்தி மதுவா மாத்தி ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. குச்சிக்கா மிசாக்கே எச்ச ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிச்சு அவங்க ஏத்துக்காம போயிட்டா அதெல்லாம் ஏத்துப்பாங்க. யாருன்னு தெரியுதா கைஸ்? நம்ம மியாமி.
வெச்ச துப்பி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா. அதோ கூட்டத்துக்கு முன்னால. கோவப்படாதக்கா, உன் கூட படிக்கிற 1-2 பேர் தானே பார்த்துருக்காங்க. அவ என்ன செய்ய போறாங்க? உனக்கு என்ன ஜாலியா சொல்லிட்டு போயிடுவேன். பார்த்தது என்னதானே அக்கா, ஏன் நம்ம எல்லா குச்சிக்காமி சாக்கையும் வித்து காசாக்கி டோக்கியோ போக கூடாது? இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பியோடி. அதை நம்ம மிக்சராவின் மாய நின்று பேர் மாத்தி வித்துருவோம். பின்னே எனக்கு டோக்கியோ முழுக்க பாப்புலர் ஆயிடும். நல்ல காசும் கிட்டும். ஏடிஎன் சட்டத்துக்கு விரோதம். இது ஒரு ப்ராப்ளமா? எனக்கு ஒரே இஷ்டமல்ல, அதோட வாழவும் பிடிக்கல. தயவு செஞ்சு டோக்கியோல வாழ்ற ஒரு பையனா என் அடுத்த ஜென்மத்துல அனுப்ப. சுத்த பைத்தியாரி. ஐயோ, எங்க இருக்கேன்? இங்கன ஏதோ இருக்கு. டாக்கி, எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது உன்னோட பொறுப்பு தானே? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. ஐ எம் சாரி. சரி, நான் வெளியே கிளம்புறேன். மீசோ சூப்பை குடிச்சிடு. லேட் ஆனாலும் ஸ்கூலை கட்டடிக்காம போயிடு, சரியா? See you. போயிட்டு வாங்க. விசித்திரமான சொப்னமா இருக்கே. இட்ஸ் ஃப்ரம் சுகாசா. யாரு? வயிறு வேற கலக்குதே. இவ்வளோ நிஜமா இருக்கு. இது டோக்கியோல செம்மையா இருக்குடி. எங்க வாங்கின? என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேட்கணும். டியூட், இந்த வீக்கெண்ட் பிளான் என்ன? டாய்ஸ், நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு படத்துக்கு போக கூடாது? டிக்கெட் நீ எடுக்கிறன்னா சொல்லு, வரேன்.
டாக்கி என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு மதியம் வந்திருக்க? சரி வா சாப்பிட போலாம். நான் அனுப்பின மெசேஜை கூட பார்க்கல. நீங்க தான் சுகசாவா? என்ன மரியாதைலாம் பலமா இருக்கு? வழிய மறந்துட்டியா? ஹே நெல்லு, எப்படா தினமும் ஸ்கூலுக்கு வர வழியை மறந்த? அது வந்துட்டு ஞான என்ன இல்லையா? அப்போ நானா? நான் டோக்கியோவை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். டோக்கியோல ஒரு பையனா போற நாளே கொண்டாட தானே. நீ பேசுற பாஷையே சரியில்லையே. ஓ லஞ்சங்கா சரியா போச்சு. நேத்து நீ தூங்குனியா இல்லையா? உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட எக் சாண்ட்விச் இருக்கு. 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? இது எப்படி இருக்கு? தேங்க்யூ. சரி, கஃபேக்கு யார் வரா? போலாமே. டாக்கி நீ என்ன 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 காஃபே? அடேங்கப்பா, என்ன மாதிரி இடம்டா. ஆமா, பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. டாக்கி ஆர்டர் பண்ணிட்டியா? ஒரு மாசம் சேவிங்ஸ் இங்க ஒரு கேக் கூட இல்லையா? யா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆஹா, சொப்பனம் தானே. சுவையான சொப்பனம். ஒர்க்கா? எனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இருக்கு. உனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இருக்கா? அப்போ கிளம்புறது பெட்டர். அது சாரி, இப்போ ஆக்சுவலா நான் எங்க வேலை பார்க்குறேன்? டேபிள் நம்பர் 6710க்கு சாப்பாடு ரெடியா? வேலைக்காக வந்தா வேலைக்கு வந்துக்கிட்டு. ஓகே, நீங்க கேட்டது ஒரு பாஸ்தா, ஒரு டொமேட்டோ சாலட். நான் இதை ஆர்டர் பண்ணலையேப்பா. ஓகே, உன்னை சாப்பாடு கொண்டு போக வேணாம்னு சொன்னேன்ல. ஓகே, வாயை திறந்து பேசு. ஓகே, ഈ സ്വപ്നത്തേക്ക് ഒരു എണ്ടേ கிடையாதா? ஹே வைதா, நீதான்? சொல்லுங்க சார். இதை பாரு, பிட்சால டூத் பிக் இருக்கு. இதை பார்க்காம நாங்கள் சாப்பிட்டு வந்தா என்ன ஆயிருப்போம்? நல்ல வேலை, எல்லா கால தப்பிச்சிட்டேன். என்ன பண்ணலாம்? ஆனா சார், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி டூத் பிக்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க தானே? எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் தேர் எனி ப்ராப்ளம் சார்? வெல், டாக்கி, நீ கிளம்ப. இன்னைக்கு ஏன்டா சொதப்பிட்டே இருக்க? ப்ளீஸ் அக்செப்ட் அவர் அப்பாலஜிஸ் சார். இந்த மீல காம்ப்ளிமெண்ட் ஆக்கிடுறோம். ஓ தேங்க்யூ. அந்த குச்சி உங்களை எதுவும் காயப்படுத்தலையே? ஒக்குதரா, மரியாதை முக்கியம் தம்பி. மிஸ் ஒக்குதரா, ஐ எம் சாரி. டாக்கி, ஏதோ பேட் லக். ஷாரா அவங்க தான் டூத் பிக்கை வச்சிருக்கணும். கடைசியில டூத் பிக்கை நம்ம வச்ச மாதிரி செட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. மிஸ் ஒக்குதரா, உங்க ஸ்கர்ட்க்கு என்னாச்சு? என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? ஆமா, ஏதோ கத்தியை வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, வேலை போலீஸ் கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா உன்னோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கோடி வாங்க. ஹே டாக்கி. ஓகே, ஸ்கர்ட் கட்டுங்க. கீழே இல்ல திரும்ப. இது ரொம்ப நேரம் ஆகுது. அவ்வளவுதான். டடா. இது செம்மையா இருக்கு டாக்கி. இந்த வேலை கூட பாப்பியா நீ? சொல்ல மறந்துட்டேன். அந்த கஸ்டமர்ட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் கூட உன்னை நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன். உனக்கு சண்டையே போட தெரியலனாலும் சட்டுன்னு சண்டைக்கு போயிடுவேன். பட் எனக்கு இந்த சாஃப்டான டாக்கியா பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீ கேர்ள்ஸ்ட பேசுவேன்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் முன்னாடியே சொன்னதுதான், விசித்திரமான சொப்பனமா இருக்கே.
இவன் டைரியில வச்சிருக்கானா? எல்லாத்தையும் வரிசையா வச்சிருக்கான். பிறந்தா டோக்கியோல பிறக்கணும்ப்பா. இது அந்த பொண்ணு தானே? கிரஷா? என்ன இது? என்னடா நடந்துட்டு இருக்கு? பாய்ஸ் காஃபி போலாமா? இல்ல, எனக்கு ஷிஃப்ட் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. எங்க போன ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்லு சுகாசா, நேத்து என்ன பிராங்க் பண்றதுக்கு எதுவும் என்னோட போன் எடுத்தியா என்ன? இல்லையா? ஃப்ரீயா விடுங்க, பாய். நேத்து எதுக்கு அப்படி இருந்தா? ஆக்சுவலா நேத்து கியூட்டா நடந்துக்கிட்டான்ல. ஹே கைஸ். டாக்கி, நீ நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டல. நேத்து அவளோட வீடோட நடந்து போயிருக்கல. நல்லங்க, நானும் மிஸ்ஸுக்கு தருவோமா? அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுவா, ஆக்சுவலா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல கைஸ். இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாத. ஹே கைஸ், சொட்டப்பாம வேலையை பாருங்கடா. Because it's gonna be a great day. இல்ல டாக்கி? அக்கா, எப்படி அமுக்கலான்னு பாக்குறியோ? பிரேக்ஃபாஸ்ட் டைம், வேகம் வா. அமுக்கா. குட் மார்னிங். ஏன் என்ன எல்லாரும் கொலையாத போல பாக்குறாங்க? ஏன்னா நேத்து நீ அலட்னால அப்படி. கைஸ், எலெக்ஷன் நியூஸ்னா பாத்தீங்களா? காசு இருக்கவனுக்கு தான்ப்பா அந்த மிகை போஸ்ட்மா. ஆமா, யாரு மேயரானா நமக்கு என்ன? அப்படி சொல்லாத, சிலரோட வாழ்க்கை அந்த பதவியை நம்பிதான் இருக்கு. என்ன பத்தி தானே பேசுறாங்க? ஹே, மீட் சுதா. என்ன நான் செஞ்சனா? மிக்ஸ் ஹா. அப்போ இதெல்லாம் இல்ல அப்படின்னா நாங்க நிஜமாவே என் சொப்பனத்துல யானும் அந்த பையனும் என்னோட கனவுல நானும் அந்த பொண்ணும் ஸ்விட்ச் ஆகுறோமா? இப்பதான் எனக்கு எல்லாமே விளங்குது. தாக்கி யாருன்னா ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையன். வாரத்துல நானும் மிட்ஸாவும் 2-3 தடவை ரேண்டமா சுவிட்ச் ஆகுறோம். நடக்கிற நேரம் தூங்க போகுது, காரணம் தெரியல. ஸ்விட்ச் ஆன பிறகு நடந்த நினைவுகள் எல்லாம் காலையில முழிக்கும் போது மழுங்கிடுது. ஆனா நாங்க 2 பேரும் கண்டிப்பா சுவிட்ச் ஆகிறோம், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. எங்களை சுத்தி இருக்கிறவங்களோட நடவடிக்கை அதை இன்னும் உறுதிப்படுத்துது. அதனால
ஒருத்தரால இன்னொருத்தர் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு எங்களுக்குள்ள சில ரூல்ஸ் போட்டுக்கிட்டோம். காசை செலவழிக்க கூடாது, ஸ்கூலுக்கு லேட்டா போக கூடாது, கண்ட இடத்துல எல்லாம் தொடக்கூடாது. அதோட சுவிட்ச்ல இருக்க போது நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒத்துக்கிட்டோம். சோ 2 பேரும் சேர்ந்து மர்மமான சூழலிருந்து தப்பிக்க பிளான் போட்டோம். ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. பசங்க எல்லாம் பாக்குறாங்க. கொஞ்சமாச்சும் பொண்ணு கணக்கு அடக்க ஒடுக்கமா இரு மீட்சுகா. மிக்ஸுகா என் சேவிங்ஸ் செலவழிக்கிற நிப்பாட்டு. உணவு தானே சாப்பிட்டு இருக்கு. நூல் பின்றதா? எனக்கு அதை பத்தி துளி கூட தெரியாது. ஏன் இவ்வளவு வேலை பாக்குற? ஏன்னா நீ என் சேவிங்ஸ்ல தாறுமாறா செலவழிக்கிற. இன்னைக்கு நான் சொக்கோதர கூட காஃபிக்கு போனேன். இதான் உனக்கு நல்ல சான்ஸ். சோ மிஸ் பண்ணிராத. மிக்ஸுகா என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத. தாக்கி இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் தந்தா. ஏன்னா நான் உன்னை அவ்வளவு பாப்புலரா மாத்திருக்கமா? தாக்கி உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நடிக்கிற நிறுத்து. இனிமே இப்படி பண்ணாத. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். இல்ல, இதெல்லாம் தப்பு. நீ தனியா கல்ச்சர் வர விட மாட்டல்ல? வா போவோம். மதன் உட்கார்ந்தே இருக்காத. இன்று முதல் சில நாட்களுக்கு தியாமெட் வால் நட்சத்திரம் மக்களுடைய கண்களுக்கு தெளிவாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தியாமெட் வால் நட்சத்திரம் சூரியன் போலவே கிழக்கு திசையில் தொடங்கி மேற்கு திசையில் முடிய உள்ளது. இந்த வால் நட்சத்திரத்தை வெள்ளி கிரகத்திற்கு அருகே இப்போ ஏன் யூனிஃபார்ம் போட்டிருக்க? குறிப்பிடத்தக்கது. ஆமாமா, நம்ம காவல் ஆத்மாவை பார்க்க ஏன் இவ்வளவு தூரம் நடக்கிறோம்? மாயுகுரு வீட்டுல தீ பிடிக்காம இருந்திருந்தா சுலபமா போயிருந்திருக்கலாம். என்ன அவரு தெரியாதா? பாட்டி என் மேல இருக்கோங்க. அக்கா பாத்து. மித்சுகா, யோட்சுகா, முசுபின்னா உங்களுக்கு தெரியுமாமா? அந்த காலத்துல ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய காவலாத்மாவை முசுபின்னு கூப்பிடுவாங்க. இந்த வார்த்தைக்கு பல ஆழமுள்ள அர்த்தங்கள் கூட உண்டுமா. நூல்களை பின்றதுக்கு பேரு முசுபி, மனுஷர்களை பின்றதுக்கு பேரு முசுபி, முக்காலங்களையும் பின்றதுக்கு பேரும் முசுபி. இது எல்லாம் காவலாத்மாக்களோட சக்தி. நம்ம கயிறுல உள்ள ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறிக்குது. அதுங்களுக்கு நடுவுல முடிச்சுக்கள் விழலாம், தற்காலிகமான பிரிவுகள் கூட வரலாம். ஆனா கடைசியில திருப்பியும் அதுங்களுக்கு நடுவுல முடிச்சுக்கள் ஏற்படும். முசுபி முக்காலத்தின் முடிச்சு, அதுதான் நேரமும் கூட. இந்தாங்க, இத குடிங்க. தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம். இது கூட முசுபிதான் செல்லுங்களா. மனுஷர்களோட ஆத்மாவோட சேரற சாதனம் எல்லாம் முசுபிதான். அது தண்ணியா, சோறா, சாக்கேவா கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம காவல் ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிக்க போறது ஒரு முக்கியமான சாதனம். இந்த சாதனத்துக்கு மனுஷர்களை காவல் ஆத்மாக்களோட இணைக்கிற ஆற்றல் உண்டு. அங்கோடி பாருங்க. இதுதான் நியாமேசு ஆத்மாவோட உருவமா?
இந்த பகுதிக்கு அடுத்து கப்கூரியோ தொடங்குது. அப்படின்னால் 2ஆம் லோகம். ஹே நாங்க 2ஆம் லோகத்துக்கு வந்திருக்கோம். நாம திருப்பியும் இந்த சராசரியான லோகத்துக்கு வரணும்னா நமக்கு நெருங்கின ஒண்ண அர்ப்பணிக்கணும். பயப்படாதீங்க, அர்ப்பணிக்க போறது குச்சிகாமி சாக்கேவத்தான். குச்சிகாமி சாக்கே? இது உன்னுடைய பாதி ஆத்மா. இத காவல் ஆத்மாக்களுக்கு பிரசாதமா கொடு. மீச்சுவாவோட மறுபாதி. இது மேம் சொன்ன கதை வர டோக்கி. கதை வர டோக்கி? இப்போ வால் நட்சத்திரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வால் நட்சத்திரமா? மிச்சுஹா, நீ இப்போ சொப்பன லோகத்திலேயா இருக்க? எதுக்கு அழுதுட்டு இருக்க? மிஸ் ஒக்குதரா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? மிட்சுகா, இந்த முறை என்ன பண்ணி வச்சிருக்க? டேட்டிங்கா? மிஸ் சகோதராக்கும் உனக்கும் நாளை டேட் உண்டு. ஸோ மறக்காம காலைல 10:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிடு. இப்போ அவளை பார்க்க போயிருப்பான்ல. ஹாய் டாக்கி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டணும். ஆமா, இல்ல இல்ல அது இல்ல, நானும் இப்பதான் வந்தேன். அப்போ ஓகே, வா போலாம். அவன் அதிர்ஷ்டக்காரன். 2 பேரும் பொண்ணா இருப்பாங்கல்ல. நான் எதுக்கு அழுகுறேன்? நான் தான் டேட் போக இஷ்டப்பட்டேன். ஒருவேளை நீங்க வெளியில வந்தீங்கன்னா 2 பேரும் பேசி பழகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஐ நோடா, நீ இதுவரை டேட்டுக்கே போனதில்ல தானே? எனக்கு தெரியும், நீ இப்படிதான் திருவிழால காண போன பிள்ளை மாதிரி முடிச்சிட்டு இருப்பேன்னு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல. சோ அதுக்கு தான் சில டிப்ஸ் கூட உனக்கு எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? இவ என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கா? என்னாச்சு டாக்கி உனக்கு? இன்னைக்கு நீ வேற யாரோ மாதிரி நடந்துக்கிற. நான் பார்த்த டாக்கி நீ இல்ல. சுகதரா, ஏன் நம்ம இதெல்லாம் மறந்துட்டு நைட் டின்னர் போக கூடாது? இல்ல டாக்கி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். என்னாச்சு டாக்கி? ஐம் சாரி, நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் உனக்கும் என் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தானே? ஆனா இப்போ உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு. இல்ல, இது அப்படிலாம் கிடையாது. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
என்ன சொன்ன இப்ப சொல்லு. சரி, என்னமோ கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நாளைக்கு பாப்போம். இந்த டேட் முடியறப்ப வானத்துல வால் நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். வால் நட்சத்திரம் தெரியுமா? எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஓ தசி, நீயா? இல்ல, எனக்கு வர இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். நான் சுகம்தான். என்ன திருவிழாவா? ஆமா, இன்னைக்குதான் நான் வால் நட்சத்திரம் பிரகாசமா ஜொலிக்கிறதுனோ. சரி, வந்துடுறேன். மிக்ஸுகா வைக்காட்டால பார்க்கணும்னு ஓடி வந்திருக்க, அப்படிதானே டெசி? என்ன சொன்ன? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என்னன்னு தெரியல. போன்ல கூட ரொம்ப டவுனா தான் பேசினா தெரியுமா? பேசினது நீ என்னதும் வாய்ஸ் டவுன் ஆயிருக்கும். போது, நிறுத்துறியா? சாரி गाइस, லேட் பண்ணிட்டேன். பாரு, மிக்ஸுகா, உனக்கு என்னாச்சு? உன் முடிக்கு என்ன ஆச்சு? நினைச்சேன், அசிங்கமா இருக்குல்ல? ஒருவேளை ஏதாச்சும் பையன் மேட்டரா இருக்குமோ? பிரேக்கப் ஆனதும் கேர்ள்ஸ் முடிய வெட்டணும்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கோ? அவ தான் சொன்னாலே இஷ்டப்பட்டு தான் வெட்டினேன்னு. அதுக்குன்னு அவளோட இஷ்டம் அவளோட நஷ்டம் நம்மளால போயிட முடியுமா? ஹே गाइस, இங்கோடி பாருங்க. நாங்கள் அடுத்த முறை ஸ்விட்ச் ஆகும் போது அவள்கிட்ட இந்த மோசமான டேட்டிங் பற்றி சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தினால நானும் மிட்ஸும் திரும்ப ஸ்விட்சே ஆகலை.
நீங்க நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சுகாசா ஏதோ ப்ராப்ளம்னு கூப்பிட்டான், வந்துட்டேன். சுகாசா உன டேடை கன்வின்ஸ் பண்ணி என்னோட ஷிஃப்ட் பார்த்துக்க சொல்லித்தான் நான் வந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வேலையை டக்காக்கி பார்த்துப்பான். டக்காக்கி பார்த்துப்பான், பட் எனக்கு ட்ரீட் வைக்கணும். ட்ரீட்ல வைக்க முடியாதுன்னு அவன்கிட்ட சொல்ல. ஆக்சுவலாக உன்னை பார்த்துக்க தான் வந்தோம். உன்னை எப்படி தனியாக அனுப்புறது? வழியில் உன்னை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா? கிட்னாப்பா? டக்கி ஏதோ ஆன்லைன்ல புதுசா ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியாமே. இல்ல இது ஆன்லைன் ஃபுல்ல இல்ல, இது வேற மாதிரி. டேட்டிங் ஆப்ல பிடிச்சிருப்பானோ? வாய் மூடு. கொஞ்ச நாளா நீ வேற வினோதமா நடந்துட்டு இருந்தியா, அதான் உன்னை பாத்துக்கிறதுக்கு வந்தோம். நான் உன குழந்தை இல்ல சுகாசா. என்னோட கால்ஸ் டெக்ஸ்ட் எதுவுமே அவளை போய் ரீச் ஆகல. ஸோ நான் மிட்ஸு அவன் நேரடியாக சந்திக்கிற முடிவு எடுத்தேன். காய்ஸ் சீக்கிரமா வாங்க. அவளை நான் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். ஆனா உனக்கு அவளோட லொகேஷன் தெரியாதா? சோ நீ ஸ்கெட்ச் பண்ண டவுன் மட்டும்தான் நமக்கு க்ளூ. ஆமா, அவளை உனக்கு யாருன்னு தெரியாதுங்கிற, கான்டாக்ட் பண்ண முடியாதுங்கிற. என்ன இது விளையாடுறியா டாக்கி? சோ நம்ம பிளான் இல்லாத டூருக்கு போறோமா? இது ஒன்றும் டூர் இல்ல சுகாசா. டாக்கி ரிலாக்ஸ், அவளை கண்டுபிடிச்சு தர வேண்டியது எங்க பொறுப்பு. இது செம்ம கியூட்டா இருக்கு. வேறு பேத்துறாங்களே. இதால நகர் பண்ண முடியுது. இது சரிப்பட்டு வராது போலயே. இத கேட்கதான் நாங்க இவ்ளோ கஷ்டமும் பட்ட மாட்டாக்கி. நீங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் படல. 2 டக்கியாமா ராமன். எனக்கும் டக்காயமா ராமன் எழுதிக்கோங்க. கண்டிப்பா 3 ராமன் ரெடி பண்ணுங்க. சுகாசா, இன்னைக்கு டோக்கியோக்கு ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்றியா? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நான் செக் பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ். டக்கி, நீ இந்த முடிவை நல்லா யோசிச்சுதானே எடுக்கிற? ஆமா, நான் ஏதோ தப்பான மரத்துல நின்று தப்பான பழத்தை தேடுறேன்னு தோட ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். அட, இது இத்தமோரியோட வரைபடம் தானே? பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க. ஏங்க இத பாருங்களேன். ஆமா, அது இத்தமோரியதான். அதெல்லாம் ஒரு காலம். என் கணவரோட சொந்த ஊரு கூட இத்தமோரி தான். இத்தமோரி? ஆமா, அது இத்தமோரியே தான். அது பக்கத்துலயா இருக்கு? அது இத்தமோரியா? இத்தமோரியா? அங்கதானே அந்த இடத்துல தானே வால் நட்சத்திரம் கூட. இதான் நீ தேடி வந்த இடமா டாக்கி? அப்படி இருக்காது. அந்த இடத்த ஒருவேளை டாக்கி மறந்துருக்கலாம். இல்ல, நான் மறக்கல. வந்த இடம் சரிதான். மவுண்டன்ஸ், ஹை ஸ்கூல், அதோட பிளே கிரவுண்ட் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தேன். எல்லாமே இங்கதான் இருந்துச்சு. டாக்கி, அதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த டிசாஸ்டர் தெரிஞ்சிருக்கும். 100கணக்கில் மக்கள் கூட இருந்தாங்களே. என்ன சொன்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களா? சான்ஸே இல்ல. ஆனா எனக்கு அவன் அனுப்பின மெசேஜஸ் அதெல்லாம் என் போன்ல இன்னும் இருக்கே.
1600 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த டியாமட் வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி சரியா அக்டோபர் மாசத்துல பூமியை கடந்திருக்கு. அதோட நியூக்ளியர் பெருச்சில பிரியும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுல ஒரு பகுதி எரிக்கல்லா மாறி ஜப்பான்ல விழுந்திருக்கு. அதே நாள்லதான் ஆட்டம் ஃபெஸ்டிவலும் நடந்ததா சொல்றாங்க. இதான் அந்த தாக்கத்தோட மையப்புள்ளி. மக்கள் திருவிழாக்கு கூடி இருக்கிற சமயத்துல சரியா 8:42 எரிக்கல் விழுந்திருக்கு. 500 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நகரத்தோட 3ல் 1 பங்கு. இப்ப இட்டமோரியில யாரும் வாழல. டெஷிகவாரா சாயக்கா. இந்த பொண்ணா? இவளையா தேடுற? இந்த பொண்ணு இறந்து போய் 3 வருஷம் ஆகிருக்குன்னு அதுக்கு போட்டுருக்கு. வாய்ப்பே இல்ல. 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வால் நட்சத்திரத்தை வானத்துல பார்த்து சொன்னா. அப்படின்னா நீ இப்போ சொப்பன லோகத்திலேயா இருக்க? நான் இப்போ எங்க இருக்கேன்? மேல நல்லா இருக்கு போலயே. நாம தங்குறதுக்கு ஒரே ஒரு ரூம் தான் கிடைச்சிருக்கு. ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். டாக்கி எப்படி இருக்கான்? ஸ்டில் இத்தமோரி ஆர்டிகல்ஸ் தான் வாசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் அது இதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும். என்னாச்சு? இல்ல, நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? யா, இப்ப ரீசெண்டா குவிட் பண்ண. பட் நீங்க டாக்கி சொல்ற கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு சுகாசா. ரீசெண்டா டாக்கி பேசின விதம், என்கிட்ட நடந்துகிட்ட விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப கூட அவன் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கியூட்டா தான் இருக்கு. ஆனா அவன் சொல்றதுதான் எனக்கு எதுவுமே தெளிவா புரிய மாட்டேங்குது. பட் அவன் ஷியோரா யாரையும் மீட் பண்ணிருக்கான். அவங்க தான் டாக்கிய மாத்திருக்கணும். அது மட்டும் தெளிவா புரியுது. அப்போ இதெல்லாம் வெறும் கனவா? அப்போ நான் வரைஞ்ச டிராயிங் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வச்சா? அப்படி இல்லைனா இது எதுவும் கோஸ்டா? இல்லைனா இது எல்லாமே என்னோட கற்பனையா? அவளோட பேரு என்னன்னு போட்டிருந்துச்சு? சுகாசா குளிக்க போறதா சொல்லிட்டு போனா. மிஸ் ஒக்கதரா, ஐம் சாரி. நான் நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன், பேசுகிறேன். நான் ஏதோ தப்பாக பேசுகிறதா என்ன மன்னிச்சுக்கோங்க. பிரைடட் கார்ட்ஸ் அழகா இருக்கு. நீ கையில கட்டி இருக்கிறது பிரைடட் கார்டா டாக்கி? ஓ, இதுவா? இருக்கலாம். ஆனால் இது எப்படி என்னோட கைக்கு வந்துச்சு? சம்டைம்ஸ் நான் என்னோட லக்குக்காக கட்டிப்பேன். ஆனால் யார் எனக்கு இது கொடுத்தா? இங்க பாரு, ஏன் நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரக்கூடாது? போகிறேன். இந்த பிரைடட் கார்டை செஞ்சவங்க என்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை குறிக்குது. அதுங்களுக்கு இடையில முடிச்சுகள், பிரிவுகள்னு வந்தாலும் கடைசியில் அதுங்க சேரும். ஒருவேளை இதான் அந்த பிரிவா?
தக்கி 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 உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? Taki. இந்த சாப்பிட்றதுக்கு நீ வரைஞ்ச தமோரியோட படம் பிரமாதமா இருந்துச்சு. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறிக்குது. அதுங்களுக்கு இடையில முடிச்சுக்கள் விழலாம், தற்காலிகமான பிரிவுகள் கூட வரலாம். ஆனா கடைசியில திருப்பியும் அதுங்களுக்கு இடையில முடிச்சுக்கள் ஏற்படும். முசுபி முக்காலத்தின் முடிச்சு. அதுதான் நான் பார்த்த அதே இடம். அப்ப இது வெறும் கனவில்லை. இந்த இடத்துக்கு அப்புறம் தான் இரண்டாம் உலகமும் தொடங்குது. நாங்க கொண்டு வந்த சாக்கு இது அவ தங்கச்சியோடது, இது அவளோடது. இதை நாங்க கொண்டு வந்தது எரிக்கல் விழுகிறதுக்கு முன்னாடினா, அப்ப நானும் அவளை சுவிட்ச் ஆனதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருக்கும். அப்போ நாங்க நிகழ்காலத்துல இணையிலையா? இது அவளோட மறுபாதி. முசுபி, இது உண்மைன்னா திருப்பியும் முடிச்சுக்களை உருவாக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. வால் நட்சத்திரம்.
மிட்சுஹா. நீங்க 2 பேரும் தான் என் உலகமே. நீ அக்காவாக போறமா? அம்மாவை மன்னிச்சிடுங்க செல்லுங்களா. அப்பா அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? நம்ம கும்பிடுற கோவில் எல்லாம் போய் முட்டாள்தனமா பேசாத. மியா மிஸ் கோவில பாதுகாக்கிறது உன் கடமை. நான் நேசிச்சது ஃபுத்துபாவை, மியா மிஸ் கோவில் இல்ல. வீட்டை விட்டு வெளியில போ. மிட்சுஹா, யோட்சுஹா, இனிமே நீங்க அம்மா கூட தான் இருக்க போறீங்க. நான் யாரா? நீ யாரு? உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நடிக்கிற நிறுத்து. இப்போ அவளை பார்க்க போயிருப்பான்ல. எதுக்கு அழுகுற? நான் டோக்கியோக்கு போறேன். என்ன இப்பமா? எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? ஆமா, இன்னைக்கு தானே வால் நட்சத்திரம் பிரகாசமா ஜொலிக்கிறதுனோ. சரி வந்துடுறேன். மிட்சா அங்க இருக்காத. மிட்சா வால் நட்சத்திரம் விழுகிறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு வெளியே போயிடு. மிட்சா அங்க இருக்காத. மிட்சா மிட்சா மிட்சா. தானா உயிரோட தான் இருக்கியா? இந்த முறை ஞானே சொல்றேன். நீ தங்கச்சி அம்மா முழு பைத்தியம் ஆயிட்டா. சரி நான் முதல்ல கிளம்புறேன். அரை பைத்தியாரியா இருந்தா இப்ப முழு பைத்தியாரே மாறிட்டா. ஐயோ ஐயோ. இன்று முதல் சில நாட்களுக்கு தியாமெட் வால் நட்சத்திரம் மக்களின் கண்களுக்கு தெளிவாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 7:40 மணி அளவில் இது பூமிக்கு அருகில் செல்ல உள்ளது. இன்னைக்கு ராத்திரி தான். அத்துடன் அதனது பிரகாசத்தையும் இன்று மக்களால் குட் மார்னிங் மிட்சுஹா. 1200 வருஷத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த இது என்னது? நிகழ்வு நீ மிட்சுஹா அல்ல, சரிதானே? உலகமெங்கும் பல விழாக்கள் நடைபெறும். உங்களுக்கு இது தெரியுமா? ஆஹா, நீ கொஞ்ச நாளா நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது சில நினைவுகள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஞானம் வாகிபத்துல இருக்கும்போது பல விசித்திரமான சொப்பனங்களை கண்டுட்டுட்டேன். ஆனா காலப்போக்குல அந்த சொப்பனங்களோட நினைவுகளும் சரி, அனுபவங்களும் சரி, எல்லாம் மறந்து போச்சு. மறந்துட்டீங்களா? அதுங்களை பொக்கிஷமா பாத்துக்கோ. அந்த அனுபவங்கள் விலை மதிப்பில்லாதது. என்ன போலவே உன் அம்மாக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு. ஒருவேளை இவ்வளோ நாள் மியா மிஸ் குடும்பத்துக்கு வந்த கனவெல்லாம் ஏன் இந்த ஒரு நாளுக்காக வந்திருக்க கூடாது? பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. போயிடுங்க. இத்த முறையில எரிக்கல் விழுக போகுது. நம்ம எல்லாரும் சாக போறோம். நீங்க நம்ப போறது இல்லல்ல? எதிர்பார்த்ததுதான். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உங்களை சாக மட்டும் விட மாட்டேன். மீட்சுகா, உனக்கு என்னாச்சு? முடி. ஆமா, நான் தான் முடிய வெட்டினேன். எதுக்கு வெட்டின? இப்போ அது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாச்சும் பண்ணும், இல்ல செத்துருவோம். நாம தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் உண்டு தானம்மா? உண்டுதான், ஆனா ஊரை காப்பாத்தணுமே. எல்லாரோட எப்படி கம்யூனிகேட் பண்றது? அதான் மூளைக்கு மூளை ஸ்பீக்கர் இருக்கு. இது கண்டிப்பா வேலை செய்யும். நீ வேற மாதிரி தேசி. ஏய், நீ இப்பெல்லாம் பக்கத்துல வந்து உட்கார கூடாது. தேக்கப்படுறியா தேசி? போட போட. எடி, நீ தூர போறியா அங்கோடி? நீ வயசு பொண்ணுங்கிறத மறந்துடாத.
நீ சரியான தயிர் சாதம் டெசி. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் गाइस. Thank you சார். வாங்கிட்டு வந்திருக்க ஒரு லட்சணமா. இதெல்லாம் யாரு தும்பா? மாமா சாப்பிடுறா. சோ என்ன பிளான்? ஜனங்களை எப்படி வெளியே கொண்டு வர போறோம்? பாமா பாமேதா அப்பா வீடு கட்டதுக்காக வச்சிருந்த வாட்டர் தெரியல எக்ஸ்ப்ளோசிவோ சுட்டாச்சு. பரவ ஸ்பீக்கர்ல பேசுறது. நம்ம ஊரோட ஸ்பீக்கர் சிஸ்டம் ஹேக் பண்ணணும்னா நமக்கு தேவையானது ஸ்டார்ட் அப் ஃப்ரீக்வன்சி செட்டப். அதோட ஸ்டார்ட் அப் ஃப்ரீக்வன்சி செட்டப் ஹை ஸ்கூல்ல இருக்கிறதுனால ஹேக் பண்றது ஈஸி. இங்க பாரு, எரிகலால ஸ்கூலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. சோ எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டா போதும். ஆனா இதெல்லாம் தப்பு தானே. மக்கள்கிட்ட பேசுறது உன் பொறுப்பு. என்ன? நீ தானே ப்ராட்காஸ்ட் குரூப்ல இருக்க. வெடி வைக்கிறது இந்த ஐயாவோட பொறுப்பு. மேல்கிட்ட பேசுறது ஏன் பொறுப்பு. நீயே யோசிச்சு பாரு, மேயரே ஜனங்களை வெளியே போக சொல்லலன்னா அங்க இருக்க யாரு வெளியே போவா? நான் மேயரோட பொண்ணுங்கிறதுனால நான் பேசினா புரிஞ்சு பாரு. இது அற்புதமான பிளான். சரி, பிராட்காஸ்ட்லாம் நான் பாத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்குமா? ஐயோ, அப்ப நீ நம்புற மாதிரி உனக்கு காட்டட்டுமா? உனக்கு இத்தமோரி லேக் உருவான கதை தெரியுமா? இத்தமோரில 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரிக்கல் விழுந்திருக்கு. அது மூலம் உருவான பள்ளம் தான் அந்த லேக் இத்தமோரி. அது மாதிரிதான் இப்பயும் விழ போகுது. ஆமா ஆமா, நீ சொன்னதெல்லாம் சரி டெசி. நீ சொல்றதெல்லாம் எந்த உலகத்துல நடக்க போகுது? நான் சொல்றதெல்லாம் உண்மை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மக்களை ஊரை விட்டு வெளியேத்தனலனா வாய மூடு. வால் நட்சத்திரம் எரிக்கலா மாறி ஈத்தமொழியை அழிக்க போகுது. இதுல 500 ஜனங்க கிட்ட சாக போறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த குப்பையெல்லாம் என்கிட்ட சொல்லுவ? நீ சீரியஸா பேசுறனா உனக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கணும். மியா மிஸ் குடும்ப ரத்தம் தானே உனக்கு வேணும். சரி, என் கூட கிளம்பு. நான் உன்னை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர் உன்னை செக்அப் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கேன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீ சொல்ற ஸ்டோரி எல்லாம் உட்கார்ந்து கேக்குறேன். என்ன பார்த்தா ஜோக்கரா தெரியுதா? மிட்சுவா, நீயா? இல்ல, நீ என் பிள்ளை இல்ல. யாரு நீ? சரி, நம்ம திருவிழால பார்க்கலாம். பை. பக்கத்துல வந்துறேன். லேட் பண்ணிடாத. பை பை. ஓகே பை. பார்க்கலாம். நீங்க போக கூடாது. இந்த ஊர்ல இருக்காதீங்க. இது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட போய் சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்க? மிக்ஸா. என்னாச்சு உங்களுக்கு? வா, இங்க நிற்கண்டா. நீ என்ன பண்ற? மிட்சுவாவா இருந்தா எல்லார்கிட்டயும் பேசி ஒத்துக்க வச்சிருப்பால. இது எல்லாமே ஏன் தப்புதான். யோச்சா, ராத்திரிக்குள்ள நீயும் பாட்டியும் ஊரை விட்டு வெளியே போயிடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் செத்துருவீங்க. நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நேத்து எதுக்கு நீ திடீர்னு டோக்கியோக்கு போன? இந்த கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப ரொம்ப மாறிட்ட. டோக்கியோக்கு வந்தாளா? ஹே, மீட்சுகா. பேச்சு வார்த்தைலாம் எப்படி போச்சு? ஹேய் மிட்சுகா, அக்காவுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கும் தெரியல. நீ அங்க இருக்கியா? ஏடி, அங்கன யாரு? தேசியோ சைக்கிள கொடு. ஏய் மிட்சுகா, இப்போ பிளான் என்ன? பிளான்ல எந்த வித சேஞ்சும் இல்ல. நான் திரும்ப வரதுக்குள்ள தயாரா இருங்க. நான் திருப்பி டாக்கியா மாறிட்டேனா? டாக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்?
வந்துருச்சா? அப்படின்னா எல்லாரும் இறந்துட்டாங்களா? உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? நான் டோக்கியோக்கு போறேன். என்ன இப்பமா? ஆமா எதுக்கு போற? டேட்டுக்கு போறேன். என்னது உனக்கு டோக்கியோல பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஆக்சுவலா அப்படி இல்ல, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வந்துருவேன். இப்ப திடீர்னு அவனோட கண்ணுக்கு முன்னாடி போய் நின்னா அவனுக்கு தொந்தரவா இருக்குமா இல்ல இன்பதிர்ச்சியா இருக்குமா? நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. சந்திக்கிறதுக்கு இருந்த ஒரு சான்ஸும் இப்போ இல்ல. ஒருவேளை நாம மீட் பண்ணா நான் என்ன செய்யணும்? அவனை கண்டுக்காத மேனிக்கு இருக்கலாமா? இல்ல இல்ல, அது தப்பு. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. நாங்க சந்திக்கிறது நடக்காத காரியம் போல. ஆனா ஒருவேளை நாங்க சந்திச்சோம்னா பார்த்த அடுத்த செகண்டே எங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்குள்ள வாழ்ந்தது நீனும், உனக்குள்ள வாழ்ந்தது ஞானும். I'm sorry. Excuse me. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒண்ணு தெரியறதுக்கு முன்னாடி. அடுத்த நிறுத்தம் யோத்சுயா. அடுத்த நிறுத்தம் யோத்சுயா. தாக்கி தாக்கி ஞானா, உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? இல்லையே, யார் நீ? I am sorry. ஆனா இவன் தானே டாக்கி? யார் இந்த பைத்தியக்காரி? பயணிகளின் கவனத்திற்கு உங்களை யோத்சுயா நிலையம் அன்போடு வரவேற்கிறது. தெரியல. உன்னோட பேர் என்ன? மீட்சுஹா. என் பேர் வந்துட்டு மீட்சுஹா. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்த, என்ன பார்க்கறதுக்காக என்ன தேடி வந்த. டாக்கி. டாக்கி.
டாக்கி டாக்கி நீ இங்கனையா இருக்க? அது மீச்சுகாதான். அவளோட வாய்ஸ் மட்டும் கேக்குதானா? டாக்கி நீ இங்கனையா இருக்க? டாக்கி டாக்கி நீ இங்கதான் இருக்கியா? மிட்சுகா நிஜமாவே நீதானா? உன்னை பார்க்க தான் வந்தேன். அது ஒன்றும் ஈஸிலாம் இல்லை. ஈஸியா பார்க்கறதுக்கு நீ என்ன பக்கத்துலயா இருக்க? அனாதை எப்படி சாத்தியமாச்சு? அனாதை எப்படி சாத்தியமாச்சு? நான் உன்னோட குச்சிக்காமி சாக்கையை கொஞ்சம் குடிச்சேன். நீ அத குடிச்சியா? மடையா காஜி நடிக்காத. நீதானே என்னோட நெஞ்ச அமுக்கி அமுக்கி பார்த்தது? உனக்கு எப்படி? யோச்சு அத கண்ணால பாத்திருக்கா? சரி, ஒரே ஒரு தடவை கை தரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு தடவை கைக்கு கிடைச்சது அமுக்கி பாப்பியோ? சாரி. இது ஆமா உன்னோடதான். நீ யாருன்னு தெரியக்கு முன்னாடியே எனக்காக ட்ரெயின்ல கூட கொடுத்தியே. இந்தா, இதை நான் பத்திரமா 3 வருஷமா வச்சிருக்கேன். இனி இது எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் சுமார் தான். நீ போய் சொல்ற. சும்மா உன்னை பெத்தவளா இல்ல செஞ்சவளா? ஹே மிட்சா, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. வந்துருச்சு. கவலைப்படாத, உன்னால இது முடியும். என்னால இது முடியும். கத்தாவரே தோக்கியம் முடிய போகுது. ஹே மிட்சா, இனி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க அவசியம் இருக்காத. நம்ம 2 பேரும் பேரை கை எழுதிக்கலாம். இந்தா. மிட்சா, ஹே மிட்சா, நான் இதை கிட்ட சொல்ல நினைச்சேன். நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் உன்னை பார்க்கறதுக்காக தேடி வருவேன். உன்னோட பேரு மிட்சா. ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கு. மிட்சா, 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 உன்னோட பேரு மிட்சா, உன்னோட பேரு. நீ யாரு? நான் ஏன் இங்க வந்தேன்? நான் வந்தது அவளை பார்க்கறதுக்காக, அவ உயிரை காப்பாத்துறதுக்காக வந்தேன். அவ உயிரோட இருக்குன்னு நினைச்சேன். யாரை பார்க்கறதுக்காக வந்தேன்? யாரை பார்க்கறதுக்காக வந்தேன்?
யாரு? எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என் வாழ்க்கையில மறக்க கூடாத, மறக்க முடியாத ஒரு நபர். யார பாக்குறதுக்காக வந்த? யாரு? யார பாக்குறதுக்காக வந்த? யாரு? உன் பேரு என்ன? எனக்கு உன் பேரு ஞாபகம் இருக்கு. நான் உன்னை மறக்க மாட்டேன். தாக்கி, தாக்கி, உன் பேரு தாக்கி. மிட்சுதா, இவ்வளவு நேரம் எங்க போய் தொலைஞ்ச? உன் சைக்கிள் உடைச்சதுக்கு சாரி சொல்ல சொன்னா. யார் உடைச்சா? நான் தான் உடைச்சேன். இத பத்தி பரவ பேசுவோம். ஓடியா. சோ அது கீழே விழ போகுதுல, உன் நம்பலாமா? ஆமா, நானே அதை கண்டேன். என்ன, நீ அதை கண்டியா? அப்போ நம்ம ஜெயில கழித்தீங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இல்ல? என்ன இதெல்லாம் செஞ்சே ஆகணுமா என்ன? நான் சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோ. ஊர்ல பவர் கட் ஆனதுக்கு அப்புறமா யூபிஎஸ் எனேபிள் ஆகும். அப்போ நீ எமர்ஜென்சி ஸ்பீக்கர்ல பேச ஆரம்பி. பயப்படாத சயாகா, ஜனங்களோட எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அவ்வளவு நேரம் பேசு. ஊஹூ, இனி இது நம்மளோட ஆட்டம். சரி, செஞ்சு தொலைக்கிறேன். பாம் கண்டிப்பா வெடிக்கும்ல. யாரு கண்டா? அங்கன பாரு. இத்தாமொரி மக்களின் கவனத்திற்கு மின்சார நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் மூலமாக காட்டில் தீப்பிடித்து இத்தாமொரியை நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யாரும் வீட்டில் இருக்க வேண்டாம். குறிப்பாக நான் அறிவிக்கும் ஜில்லாவில் இருக்கிறவர்கள் தயவு கூறி இத்தாமொரி மேல்நிலை பள்ளிக்கு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடோரி, சகாகாமி, மியாமொரி, ஒயாசாவா நம்ம ஆளு பிராட்காஸ்ட் பண்ணனா வேற யாரு பண்றாங்க? தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்தாமொரி மக்களின் கவனத்திற்கு ஆரம்பிக்கலாமா மிட்சுதா? எனக்கு ஒண்ணும் இல்ல. காட்டில் தீப்பிடித்து இத்தாமொரியை நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யாரும் வீட்டில் இருக்க வேண்டாம். குறிப்பாக நான் அறிவிக்கும் எல்லாரும் ஓடுங்க. இங்க யாரு இருக்காண்டா? என்ன செஞ்சீங்க? நான் இருக்காண்டா. ஓடுங்க. இங்க யாரு இருக்காண்டா? இங்க இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. மியாமொரி, இப்படியே போன நிலவ மோசமாகிடும். மிட்சுதா, என்னாச்சு? எனக்கு அவனோட பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. வாய மூடுறியா? இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சதே நீ ஒருத்திதான். வெறும் நம்ம 2 பேரால இப்ப என்ன பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அப்பன்ட்ட பேசுற வேலைய பாரு. போ. எல்லாரும் ஹை ஸ்கூலுக்கு போங்க. சீக்கிரம் போங்க. இட்ஸ் நாட் a terrorist attack சார். ஏதோ புது கேங்ல இந்த வேலையை பார்த்திருக்கு. இமிடியேட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கோம் சார். எனி அப்டேட்? காட்டுல தீ பிடிக்கலதானே? Are you sure? Got it. அந்த பிராட்காஸ்ட் நிறுத்த சொல்லுங்க. அது எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? சார், ஹை ஸ்கூல்ல தான் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை ஸ்கூல்ல இருந்தா? மீண்டும் சொல்கிறேன், நான் எச்சரித்த பகுதியில் இருக்கிறவர்கள் இத்தாமொரி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மைக் ஆஃப் பண்ணு. போச்சுடா.
நீ இதெல்லாம் யார கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்க சாயாக்கா? இத்தோமோரி மக்களின் கவனத்திற்கு. இப்பொழுது நாங்கள் விபத்தின் நிலவரத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஊர் மக்கள் அனைவரும் பதட்டப்படாமல் மேலும் தகவல் வரும் வரை காத்திருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். போகணுமா போகண்டாமா? இத்தோமோரி மக்களின் கவனத்திற்கு. இப்பொழுது நாங்கள் விபத்தின் நிலவரத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஊர் மக்கள் அனைவரும் பதட்டப்படாமல் மேலும் தகவல் வரும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், இத்தோமோரி மக்களின் கவனத்திற்கு. இப்பொழுது நாங்கள் விபத்தின் நிலவரத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஊர் மக்கள் அனைவரும் பதட்டப்படாமல் மேலும் தகவல் வரும் வரை காத்திருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாருங்க மக்களே, வால் நட்சத்திரத்துல இருந்து ஒரு பகுதி மட்டும் எரிக்கல்லா பிரிஞ்சு பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. Is there any danger to people because of the comet spitting? நாங்க இப்ப உங்களுக்கு வால் நட்சத்திரத்தை பக்கத்துல காமிக்க போறோம். Some say that the Earth's tidal force is the reason behind this. Do you believe that's possible? Well, it has not passed the Roche limit, so I believe. இதே மாதிரி 1994ல கூட ஷூமேக்கர் லீவி 9ங்கற ஒரு காமெட் வெடிச்சு ஜூபிட்டரோட மோதி இருக்கு. அப்ராக்சிமேட்டா 21 பார்ட்டா பிரிஞ்சதா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நாம யாரும் பார்க்காத வானுலக திருவிழாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சேனல்ல லைவா நீங்க பார்க்க போறீங்க. சார், நீங்க இந்த நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தரையை நெருங்கிறதுக்குள்ள இழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை அந்த எரிக்கல் விழுந்தாலும் மக்கள் இருக்கிற இடத்துல விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்னோட கணிப்பு படி பார்த்தா அது மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. உண்மையாவே கொடுத்து வச்சவங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என் வாழ்க்கையில மறக்க கூடாத, மறக்க முடியாத நபர். யாரு? யாரு? நீ யாரு? உன்னோட பேர் என்ன? ஏ மீட்ஸா, இனி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க அவசியம் இருக்காது. நம்ம 2 பேரும் பேரை கை எழுதிக்கலாம். மெட்சுவா, எங்க போன அக்கா? நீ திருப்பியும் ஆரம்பிக்காத. அதோட அழகு கற்பனையாலே யோசிக்க முடியாத ஒண்ணு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதயத்தை மயக்கிற மாதிரியான ஒரு அழகு.
நான் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அடுத்த நிறுத்தம் யோயோகி. அடுத்த நிறுத்தம் யோயோகி. கதவு மூடப்பட்டு விட்டது. தயவு செய்து மெட்ரோ தளத்தில் இருந்து தள்ளி நிற்கவும். இந்த தீராத தேடல் என்னை விடாம பின்தொடருது. நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண ரீசன் என்னன்னா, நான் எந்த மாதிரி வீடுகளை கட்ட நினைக்கிறேன்னா, பசுமையான நிலங்களோடையும் இயற்கையோடு கலந்து இருக்கிற மாதிரியான வீடுகளை கட்ட நினைக்கிறேன். ஸோ டோக்கியோவே அழிஞ்சாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, நிஜத்தில் அழிஞ்சாலும் மக்கள் நினைவுகள்லேருந்து அழிக்க முடியாத வீடுகளை கட்ட நினைக்கிறேன். சொல்லு கேப்போம். இன்னைக்கு எத்தனை இன்டர்வியூ அவுட்டு? என்றதுக்கு விரலை பத்தல. கடைசி வரை உன்கிட்ட பேசவே இல்லை. கண்டிப்பா காரணம் அந்த சூட்டு தான். ரெண்டு ஒரே ட்ரெஸ் தானே? என்கிட்ட 2 ஆஃபர்ஸ் இருக்கு. எனக்கு 8. என்னோட மனசு ஒரு நபரை தேடுதா, ஒரு பொருளை தேடுதா, இல்லைன்னா ஒரு நல்ல வேலையை தான் தேடுதா? எனக்கு இப்போ வரை என்னோட தேடலை கண்டுபிடிக்க முடியல. ஓ, எதுவும் சிக்கிச்சாட்டாக்கி? அது எப்பயும் போல சொதப்பல் தான். ஒருவேளை இந்த ட்ரெஸ் தான் காரணமா இருக்குமோ? இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா என்ன? சோ என்ன சடனா அந்த பக்கம்? பக்கத்துல ஒரு சின்ன வேலை. சரி, நீ பக்கத்துல தானே இருக்க, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா டாக்கி, நம்ம ஒரு காலத்துல இத்தமூரிக்கெல்லாம் போனோம்ல? அப்ப நீ ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தல? ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோ நாள் ஆயிடுச்சா? கடைசி 5 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்குமே ஸ்கூல் டேஸை பத்தி பெருசா ஞாபகம் இல்ல. எனக்கும் மிஸ் குதரா சுகாசாக்கோ சண்டை வந்திருக்குமோ? அதனாலதான் என்ன தனியா விட்டுட்டு டோக்கியோக்கு வந்துட்டாங்களா? நானும் ஏதோ ஒரு மலையில ராத்திரி முழுக்க தனியா இருந்திருக்கேன். இது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கட்டத்துல நான் அந்த வால் நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமாவும் ஈடுபாடாவும் இருந்திருக்கேன். ஒரு வால் நட்சத்திரம் விழுந்து ஒரு ஊரே அழிஞ்சிருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மக்களுக்கு எந்தவித காயமும் இல்லாம பக்கத்துல இருந்த ஹைஸ்கூல்ல பத்திரமா இருந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அதிசயமா அந்த ஊர்ல எமர்ஜென்சி ட்ரில் நடத்திருக்காங்க. ஸோ அதனால ஊர் மக்கள் விபத்துலேயும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா இது எப்படி தற்செயலா இருக்கணும்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதை சுத்தி பல ரூமர்ஸும் பரவச்சு. அதோட நான் இது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ்னு ஒண்ணு விடாம தேடி தேடி படிச்சேன். அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் அவ்வளோ ஆர்வமா இருந்தேன்? இத்தனைக்கும் அந்த ஊர்ல எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லை. இன்னைக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நான் உனக்காக வேண்டிக்கிறேன், உன் சந்தோஷத்தை நீ திரும்பவும் கண்டுபிடிக்கணும்னு. என்னோட மனசு எதையோ யாரையோ தேடிட்டே இருக்கு. அது ஒரு பொருளை தேடுதா, இல்ல ஒரு நபரை தேடுதா? திருப்பியும் ஒரு வெட்டிங் ஃபேருக்கு போலாமா டெசி? இப்போதானே போனோம். ஷின்டோ வெட்டிங் ஃபேரே பார்த்தா எப்படி இருக்கும்? சர்ச்சில் கல்யாணம் பண்றதான வாசன்னு சொன்னேன். அது போன வாரம் டெசி. சரி, தாடி எப்போ ஷேவ் பண்ணுவ? நானும் உனக்காக டயட்லாம் இருக்கேன். கேக்க தின்னு வெயிட்ட குறைக்கிற ஆளா நீ?
இல்லாத ஒரு ஊரோட அழகு ஏன் என்ன கொல்லாம கொள்ளுது?もう少しだけでいい、あと少しだけでいい、もう少しだけでいいから、もう少しだけでいい、あと少しだけでいい、もう少しだけくっついていようか、もう少しだけでいい、あと少しだけでいい、もう少しだけでいいから、もう少しだけでいい、あと少しだけでいい、もう少しだけくっついていようよ。இவ்வளவு நாள் நான் தேடினது யாருன்னா தேடினது யாருன்னா ஒரு நபரே僕らタイムフライヤー、時を駆け上がるクライマー、時のかくれんぼはぐれっこはもう嫌なんだ、話したりしないよ、二度と話はしないよ、やっとこの手が君に追いついたんだよ。派手なクライヤー、その涙止めてみたいな、だけど君は拒んだ、こぼれるままの涙を見てわかった、嬉しくて泣くのは悲しくて笑うのは、君の心が君を追い越したんだよ。நில்லுங்க, நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணிருக்கோமா? எனக்கும் தான் தோணுச்சு. உங்களோட பேரு? 二人の間通り過ぎた風はどこから寂しさを運んできたの、泣いたりしたその後の空はやけに透き通っていたりしたんだ。いつもは尖ってた父の言葉が今日は温かく感じました。優しさも笑顔も夢の語り方も知らなくて全部君を真似たよ。もう少しだけでいい、あと少しだけでいい、もう少しだけでいいから、もう少しだけでいい、あと少しだけでいい、もう少しだけくっついていようか。僕らタイムフライヤー、時を駆け上がるクライマー、時のかくれんぼはぐれっこはもう嫌なんだ、嬉しくて泣くのは悲しくて笑うのは、君の心が君を追い越したんだよ。
転がってる叶えたい夢も今日で100個できたよたった一つといつか交換故障いつもは喋らないあの子に今日は放課後また明日と声をかけた慣れないこともたまにならいいね特にあなたが隣にいたらもう少しだけでいいあと少しだけでいいもう少しだけでいいからもう少しだけでいいあと少しだけでいいもう少しだけくっついていようよ僕らタイムフライヤー君を知っていたんだ僕の名前を覚えるよりずっと前に君のいない世界にも何かの意味はきっとあってでも君のいない世界なら夏休みのない8月のよ君のいない世界など笑うことないサンタのよ君のいない世界など僕らタイムフライヤー時を駆け上がるクライマー時のかくれんぼはぐれっこはもう嫌なんだなんでもないややっぱりなんでもないや今から行くよ僕らタイムフライヤー時を駆け上がるクライマー時のかくれんぼはぐれっこはもういいよ君は派手なくらいなその涙止めてみたいなだけど君は拒んだこぼれるままの涙を見て分かった嬉しくて泣くのは悲しくて笑うのは僕の心が僕を追い越したんだよ